முகமது பின் ஹனபியாவுக்கு பின்னாடி வாங்கன்னு சொல்லி உடைக்கிறான். அந்த ஷியாக்கள் அப்படி ஒன்று கூடினவங்க ரெண்டா பிரிகிறாங்க. பெரும்பாலானவர்கள் சுலைமானுக்கு பின்னாடியும் சிறுபான்மையான கூட்டத்தவர்கள் இவனுக்கு பின்னாடியுமாக அணிந்து விழுகிறார்கள். இப்படி திரண்டுகிட்டு இருக்கிற நேரத்தில் சுலைமான் என்ன பண்றாரு, ஓரளவுக்கு கணிசமான ஒரு படையை திரட்டி கொண்டு அப்துல்லாஹி இப்னு ஜியாதை எதிர்ப்பதற்காக வேண்டி சிரியாவை நோக்கி அவர் புறப்படுகிறார். சிரியாவில் தான் அவங்களுடைய தலைமை இருக்கிறது, மர்வானுடைய தலைமை. அங்கதான் அப்துல்லாஹி இப்னு ஜியாதும் இருக்கிறார் படை தளபதியா. அதனால அவரை எதிர்ப்பதற்காக படை திரட்டிட்டு போறாங்க. இந்த போகக்கூடிய நேரத்தில் பாருங்க, அந்த ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட கபர் இருக்குல்ல, அதுக்குன்னு மெனக்கிட்ட அங்க போய் அங்க உட்கார்ந்து ராஜபுரம் ஒப்பாரி வச்சு, அதனாலதான் அந்த ஒப்பாரி வைக்கிறது ஒரு வணக்கமானது. அதுல இவருக்கும் ஒன்றும் செய்ய முடியல. ஒரு சகாபி, இவரும் ஒரு சகாபி தான், நல்ல சகாபி தான். அதனால என்ன செய்ய முடியல, நம்ம செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தோன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க, ரொம்ப ஓவரா நினைஞ்சிட்டாங்க. அங்க உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு ராத்திரி புறான்னு வணங்கி அழுது ரொம்ப இது பண்ணி அதெல்லாம் அந்த சார்ஜ் ஏத்துறாங்க. அப்பதானே வெறியோட போர் செய்யலாங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரியான நிறைய அனாச்சாரங்கள்லாம் அந்த இடத்துல பண்ணிவிட்டு காலையில புறப்பட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. அந்த ஆள் என்ன பண்றான், அப்துல் மலிக் இப்னு மர்வான் இவங்க வர்றாங்க, ஆளு பெரிய படையோட வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க வர்றது மொத்தம் ஒரு 10,000 பேர் கிட்ட வர்றாங்க. 6,000 பேர் ரிவர்ஸ் ஆகி போயிடுறாங்க. ஒரு 4,000 பேர் தான் இவங்க போறாங்க. அந்த ஆள் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு 12,000 பேரு அப்துல்லாஹி இப்னு ஜியாத் தலைமையில, அது மாதிரி இன்னொரு ஆள் தலைமையில ஒரு 10,000 பேரு, இன்னொரு ஆள் தலைமையில ஒரு 8,000 பேரு. அப்ப இவ்வளவு பேரு 12, 10, 22, 30,000 பேர், 30,000 பேர் வந்து இவங்களை எதிர்க்க மூணு வகையா வர்றாங்க. இந்த ஆட்க சிரியாவுக்குள்ள வெறி பிடிச்சு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இடையில யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் வரிசையா அந்த சுலைமான் இப்னு சுரத் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்படும் போது அவர் கொஞ்சம் கூட கவலையப்படல. அந்த கொல்லப்பட்டு அந்த கத்தி குத்தி ஈட்டி குத்தி அவர் சாவர நிலையில கூட புஸ்து ரபில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்றுட்டேங்கிறார். சாவும் போது அவர் லட்சியம் தான், நான் செஞ்ச தப்புக்கு கணக்கு தீர்த்துட்டேன். ஹுசைன் கொல்லப்படுற காரணமாக இருந்தேன், என் உயிரே கொடுத்து நான் நினைச்சிட்டேன், அதுக்காக வேண்டி நான் அதுக்கு கணக்கு தீர்த்துட்டேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே செத்தால் வரலாற்று ஒரு ஆள். இந்த காயத்தை பார்த்து விட்டு புஸ்து ரபில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் ஜெயிச்சுட்டேங்கிறார். தோக்கும் போது நான் ஜெயிச்சுட்டேங்கிறார். அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அவர் சொல்லி வச்சிருந்தாரு, நான் இந்த போரில் கொல்லப்பட்டால் திரும்பி போகக்கூடாது. எனக்கு அடுத்து முசையப்ங்கிற ஒரு ஆளு, முசையப் நஜியா, இவர் அலியுடைய மெய்க்காவலராக இருந்தவர், இவர் தலைமை தாங்குவார். அவரும் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லாஹி இப்னு சாது என்பவர் தலைமை தாங்குவார், அவரும் அலியுடைய ஆலோசகராக இருந்தவர். அவரும் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லாஹி பின் வாலி என்பவர் அவர் தலைமை தாங்குவார். அவரும் கொல்லப்பட்டு விட்டால் ஃபர்ஃபா பின் சத்தாதுங்கிற ஒரு ஆளு தலைமை தாங்குவார். ஒரு 4 பேரை அவர் வரிசையா சொல்றாரு. 4மே அவங்க, ஏன்னா 4,000 பேரும் 30,000 பேரும் வந்தா இவங்க என்னென்ன தாக்கு பிடிப்பாங்க. டோட்டலாக இவங்க அடிபட்டு கம்ப்ளீட்டா 5 தளபதிகளும் கொல்லப்பட்ட பேர், 5க்கு பேர் அவர் சொல்லல, அடுத்து யாருங்கிற அறிவிக்கல. 5 பேர் வரிசையா சரசர கொல்லப்பட்ட உடனே இருக்கிற செட்டப் எல்லாம் உடைஞ்சு ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்துல்லாஹி இப்னு இந்த ஜியாத் இந்த படைகள் 3 படை வந்து பாருங்க, அவங்கள இவங்க எதிர்க்க முடியாம போயிடுச்சு. கொல்றதுக்கு தானே போனாங்க. அந்த விஷயத்துல சுலைமான் இப்னு சுரத் அவர்கள் தோல்வி அடைஞ்சிடறாங்க. தோல்வி அடைஞ்சு என்ன ஆகுதுன்னு கேட்டா, மேட்ரு இப்ப இவங்க கையில் எடுக்கிறான். இப்ப யாரு, அந்த முக்தாருங்கிறவன் பொய்யன், இவன் என்ன பண்றான், ஆகா இவருதான் ஹீரோ போயிட்டாரு, இப்ப இவரை யாராவது பயன்படுத்திக்கிறோம். பாத்தீங்களா, சுலைமான் இப்னு சுரதை கொன்று விட்டார்கள், இதை விடக்கூடாது, இது கணக்கு தீர்க்க வேண்டும், அலிக்காக வேண்டி நம்ம ஹுசைனுக்காக கணக்கு தீர்ப்பதோடு இவருக்காகவும் கணக்கு தீர்க்கணும்னு சொல்லி இவன் ஹுசைனை கொன்றவருடைய கை ஓங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இதையே பிரச்சாரமாக்கி இந்த கூட குறைய கதைகள்லாம் இவன் உண்டாக்குனதுலாம். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க பத்தி உள்ள கதைகள் அதிகமாக உற்பத்தி ஆக்குனது யாரு, இந்த முக்தாருங்கிற உண்டாக்கி அந்த மாதிரியான வெறியை தூண்டுகிறான் மக்கள் மத்தியில. தூண்டுனா அது டெவலப் ஆகிட்டே இருக்கிறது. அப்ப கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த கூஃபாவுல அப்துல்லாஹி இப்னு சுபைருடைய கவர்னரா இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் எடுத்து சொல்றாங்க, இதெல்லாம் வேணாப்பா, உங்க நோக்கம் என்ன, அந்த அப்துல்லாஹி இப்னு ஜியாத கணக்கு தீர்க்கிறது. அப்படி தீர்க்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் அது முடியும். இருக்கிற பெல்ட்டை உடைச்சி நீங்க நாங்க தான் ராஜான்னு வந்தீங்கன்னு வைங்க, அப்ப நம்ம 2 பேர் 2 ஆயிருவோம், 3வது அவங்க ஓங்கி போயிடும் என்று பல விதத்திலையும் எச்சரிக்கை பண்றாங்க. யாரும் கேட்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் இவர் தலைமையில ஒரு படையை திரட்டிக்கிட்டு போய் இவன் என்ன பண்றான்னு கேட்டா, முக்தாருங்கிறவன் கணக்கு கரெக்டா தீர்க்கிறான். இவன் தலைமையில போன படை அந்த சிமுருங்கிறவன் தலைமையில வந்த படையை போய் சந்திச்சு விரட்டி சென்று அதை கொன்று அழிக்கிறாங்க.
அது மாதிரி அப்துல்லா இப்னு ஜியாதும் இவனால தான் கொல்லப்படுறாங்க. அப்துல்லா இப்னு ஜியாத் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்வதற்கு ஆர்டர் பண்ணாரு. அந்த ஆளும் யாரால கொல்லப்படுறாங்க? இந்த முக்தார்ங்கிற ஆள்னால. ஆனா இவன் கோளாறு என்னன்னு கேட்டா, இவன் ஒரு கணக்கு தீக்கிறங்கிற வகையில செஞ்சாலும் இவன் வந்து மார்க்கத்தின் பெயரால் எனக்கு வஹீலாம் வருதுன்னு சொன்னான். இவன் அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்து விட்டு, நான் நபி இல்ல, ஆனா இந்த விஷயத்துக்கு அல்லாஹ்ட்ட செய்து போங்க, இப்ப வெற்றி நமக்கு தான், அந்த மக்களை உத்வேகப்படுத்துவதற்காக வேண்டி வஹி வருதுன்னு சொன்னான். அது மாதிரி ஒரு பெட்டியை ஒரு சேர் மாதிரி ஒண்ணு எடுத்துக்கிட்டு, இந்த சேர் என்ன தெரியுமா, இதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இறக்குனான அந்த தாபூத்து, அந்த இந்த ஒரு தாளுத்து படை வரும் பொழுது நீ இவர் தான் ராஜாங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுக்கு ஒரு பெட்டி ஒண்ணு இறங்கு, அதுல மூசா நபி விட்டு சென்றதெல்லாம் அதுல இருக்கு, அது உங்களுக்கு நிம்மதியை தரும், அதை தூக்கிட்டு போங்க வெற்றி பெறுவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி வேணும் பண்ணிவிட்டான்னு கேட்டா, அந்த தாபூத்து இதான்ட்டான். ஒரு பழைய காலத்து சேர் ஒண்ணு கிடைச்சிருக்கு, அந்த சேரை தூக்கிட்டு, இது என்ன தெரியுமா, இது நம் கையில் போது கிடைத்து விட்டது, இதை வைத்துத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, அந்த தாலூத்துடைய கூட்டம் இதை கொண்டு போய் தான் ஜெயித்தார்கள், இது நம்மிடத்தில் இருந்தால் வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிறான். அவங்களுக்கு உத்வேகம் கூடி பேசி, ஆஹா. அதே மாதிரி போனபடி அப்துல்லா இப்னு ஜியாத் கொல்லப்படுறாரா, பெட்டி மேல நம்பிக்கை, சேர் மேல நம்பிக்கை அதிகரிக்குது. இதை தூக்கிட்டு போறாங்க. முக்கியமாவே பாத்துக்கிறங்க, மனம் உங்களுக்கு பலவீனம் வந்துச்சுன்னா இதை திரும்பி பாத்துக்கிறங்க, உங்களுக்கு உத்வேகம் கிடைக்கும். வெற்றி நிச்சயம் அல்லாஹ் சொல்லிவிட்டான். இது யார் கையில் இருக்குதோ, இது மந்திரக்கோள் மாதிரி, இது யார் கையில் இருக்கிறதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி இந்த உத்வேகத்தை வச்சுதான் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சது கொள்கை கோட்பாடை வச்சு செய்யாம வஹி வந்துச்சுன்னு சொல்லியும், அதே மாதிரி வந்து இந்த மாதிரி மந்திரக்கோள் இருக்கிறவங்க மாதிரி சொல்லியும் மக்களை உசுப்பேத்தினா ஓரளவுக்கு கணிசமான முறையில் என்ன பண்றாங்க, ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே அப்துல்லா இப்னு ஜியாத் எல்லாம் கொல்லப்பட்ட உடனே இப்ப அப்துல் மலிக் என்ன பண்றாரு, அந்த ஷாம்ல இருந்து சிரியாவுல இருந்து, ஆஹா இவங்களை கம்ப்ளீட்டா ஓரங்கட்டணும்னு சொல்லி அவரும் இவனுக்கு எதிராக கூஃபா இவங்க கையில வந்துருச்சு. கூஃபா அந்த ஏரியாவில் இவனுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இன்னும் பல ஊர்கள் அவனுக்கு பின்னாடி போய்கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய 3 நாளாயிருச்சு. இப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒன்னா இருந்தது, இப்ப ரெண்டாயி இந்த முக்தார் தலைமையில ஒரு சாம்ராஜ்யம், அப்துல்லா இப்னு ஜுபைர் தலைமையில ஒரு சாம்ராஜ்யம், இது வந்து ஹிஜாஸ் மற்ற பகுதிகள்லாம் இவர் பின்னாடி இருக்கிறது, ஈராக்கெல்லாம் இவர் பகுதியில் இருக்கிறது, சிரியாவெல்லாம் அவர் கையில் இருக்கிறது. அதை சுற்றி சில பிரதேசங்கள் ஆளாளுக்கு வச்சுக்கிட்டாங்க. இப்படி 3 அணியா போன உடனே இப்ப அப்துல் மலிக் என்ன நினைக்கிறான், இப்ப ஜுபைர் முக்கியம் இல்ல, ஏன்னா ஜுபைர் வந்து ஆட்சிக்கு சொந்தம் கொண்டாடுற அப்துல்லா இப்னு ஜுபைர், இவன் வந்து ஹுசைன் மேற்ற கையில் எடுத்திருக்கிறான். இது வந்து நமக்கு எதிராக எப்படி உசுப்பி விட முடியும், இதை வச்சு மக்களை நல்லா தூண்டி விடையாலும் ஃபர்ஸ்ட் இவனை காலி பண்ணிடுவோம், அப்துல்லா இப்னு ஜுபைர் அப்புறம் பார்த்துக்குருவோம், முதல்ல யாரை காலி பண்ணு, இவன் எடுத்திருக்கிற ஆயுதம் பயங்கரமான ஆயுதமா இருக்கிறது, அவர் இந்த மாதிரிலாம் தூண்டி விடலாம் இயலாது, அவர் எனக்கு ஆட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படித்தான் சொல்ல முடியும். இவன் எடுத்துக்கிற ஆயுதம் தான் பயங்கரமானதா இருக்கிறது. ஒரு இந்த ரசூலுல்லாஹ்வோட பேரப்புள்ள ஹுசைன் கொலை ரத்தம் அப்படி இப்படின்னா நெஞ்சிடலாம், மக்களை ஒரு மாதிரியா உசுப்பி விட்டுறலாம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு என்ன பண்றான், அவன் ஒரு படையை அங்கே அனுப்பி வைக்கிறான். அந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான்ங்கிற ஆள் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவர் அப்துல்லா இப்னு அவர் பாக்குறாரு, நம்ம கையில இருந்த இப்ப ஈராக்கு கூஃபா, அதுக்கு இவன் நான் தான் ஜனாதிபதிட்டான், இன்னும் டெவலப் ஆகிட்டு போயிட்டான், இவனை விடக்கூடாதுன்னு அவர் ஒரு படை இங்கிருந்து அனுப்புறாரு. இவங்க 2 பேரும் பைசல் பண்றதுக்கு பதிலா 2 பேருமே யாரை குறியாக்குறாங்க, இந்த முக்தார் கூபாவை குறியாக்கி படம் நகர்த்துறாங்க. இவனுக்கு 2 மெசேஜ் வருது முக்தாருக்கு. அவன் என்ன பண்றான், உடனே சுபைருக்கு, நான் உங்களுக்கு கீழே தான் இருக்கிறேன், நான் தனி ராஜாவெல்லாம் இல்ல, ஏன்னா ஒரு நேரத்தில் 2 சமாளிக்க முடியாதுல்ல, ஒரு நேரத்தில் இவன் உள்ளூரை சொல்லல, உள்ளூரை சொல்லல, அவன் வந்து அல்வா கொடுக்கறதா சொல்றான், நான் உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கிறேன், நீங்க தான் ஜனாதிபதி, நீங்க அனுப்புன கவர்னர்களை நான் திருப்பி அனுப்பிட்டேன், ஏன் அனுப்புனேன்னு கேட்டா அவங்க உமையாக்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்ட்டான், டாபிக் மாத்திட்டான். அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க அனுப்புன கவர்னர்கள் வந்து பனு உமையாக்களுக்கு அந்த ஆட்களுக்கு வந்து ஆட்களா இருக்கிறாங்க, அதனாலதான் விரட்டி விட்டனே தவிர நம்ம எப்போதுமே நாங்க உங்க ஆளுக்கு தான், உங்களுக்கு சப்போர்ட்டாவே இருப்போம், நீங்க தான் ஜனாதிபதி, நாங்க இங்க கவர்னர் மாதிரி தான், நீங்க ஒரு ஆளை வேணாலும் அனுப்பிக்கிறீங்க இப்படின்னு சொல்லி அவர் படையெடுக்கிற ஒரு திட்டத்தை ஆஃப் பண்ற நம்பிட்டார். அவரு யாரு, அப்துல்லா இப்னு ஜுபைர் நம்பிடுறாரு. நம்பிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு இருந்தாலும் சந்தேகத்துக்காக வேண்டி ஒரு குழு அனுப்புறாரு, நீங்க போங்க, என்னை வந்து கவர்னர் அனுப்பி இருக்கிறாரு அப்துல்லா இப்னு ஜுபைர்னு சொல்லி கூஃபாவுக்கு போங்க, அவன் சொல்வதில் உண்மையானவரா இருந்தா உங்களை உள்ள வரவழைச்சு என்ன செய்வான், ஏத்துக்கிட்டு உங்களுக்கு கீழே வருவான், அவன் நடிக்கிறவனா இருந்தா வேற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவான், நீங்க அப்படி ஏதாவது பண்ணானே திரும்பி வந்துருங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. இவங்க போனவங்க வந்து எதிர்கொண்ட அழைச்சு என்ன செய்யறான், போனவங்க காசு எல்லாத்தையும் கொண்டு வந்து இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க போயிருங்க, இப்ப நீங்க ஊருக்குள்ள வர நல்ல நிலைமையா இல்ல அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா நாங்க யுத்தம் செய்வோம் உங்களுக்கு எதிராங்கிற மாதிரி ஒரு மிரட்டலும் விடுறான்.
அவர் என்ன பண்றாரு, ஆஹா நடிச்சுல இருக்கான் இவன் அப்படின்னு திரும்பி அங்க போயிடுறாரு. இப்ப இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி இவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு இடையில அவங்களும் இவனுக்கு எதிராக படை திரட்டி வர்றாங்க. இவரும் படை திரட்டணுங்கிற அப்துல்லா இப்னு சுபைரும் இந்த முக்தார்ங்கிறவனை ஒழிச்சுதான் ஆவணுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைக்கு வர்றாங்க. வந்து அந்த யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் அடுத்தடுத்த அப்துல்லா இப்னு சுபைருடைய முடிவு தீர்மானிக்கப்படுகிறது. உமையாக்களுடைய கை வந்து மறுபடியும் ஓங்குகிறது. அந்த டீட்டெயில் எப்படின்னு பார்த்துவிட்டு அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கொள்கை குழப்பங்கள், இந்த வரலாறு வரிசையா வரணும்ல. அங்கேருந்து ரசூல்லா காலத்துல இருந்து எத்தனை துண்டு துண்டா நம்ம ஆயிருக்கிறோம். எல்லாமே இந்த ஆயுதம் தூக்குவதில் செஞ்ச முடிவுல ஏற்பட்ட தப்பு தான் காரணமா இருக்குது. எல்லாமே என்னது, எப்ப ஆயுதம் தூக்குறது என்பதை தவறா புரிந்து கொள்வதனால் ஏற்பட்ட குழப்பங்கள் தான் இதனுடைய தொடர்ச்சி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்கள்